ஓம் சக்தி. என்னுடைய கையால் தேங்காயில் கலசம் வைத்து அரிசி மாவும் மஞ்சளும் சேர்த்து அம்மா முகத்தை வடிவமைச்சிருக்கேன். வரலட்சுமி நோன்பு கும்புறவங்களாக இருக்கட்டும், கௌரி நோன்பு எடுக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை மகமாய ஆடி மாதத்தில் கும்பகலசத்தில் ஆவாகனம் பண்ணி வழிபாடு செய்கிறவங்களாக இருக்கட்டும், இந்த அம்மா முகத்தை எப்படி நான் உருவாக்கினேன், எப்படி வடிவமைச்சேன், அரிசி மாவும் மஞ்சளும் பிடித்து அம்மா முகத்தை உருவாக்கியிருக்கேன். அம்மா எப்படி இருக்காங்கன்னு பக்த கோடி பெருமக்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே போல் இந்த அம்மாவை ஆரம்பத்திலேருந்து எப்படி கலசம் கட்டணும், தேங்காவில் எப்படி அம்மா முகத்தை கொண்டு வரணும்னு ஒவ்வொரு அங்கமும் செய்கின்ற வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி. அம்மா முகத்தை எப்படி வடிவமைச்சேங்கிறத இந்த வீடியோவை இடவிடாமல் கடைசி வரைக்கும் முழுவதும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அம்மாவை ஆரம்பத்துலேருந்து எப்படி கலசம் கட்டணும், எப்படி குடம் வச்சோம், தேங்காய் வச்சோம், அரிசி மாவில் மஞ்சள் முகத்தை பிணைஞ்சு அம்மா வடிவமைச்சங்கிறது அங்கங்கமாக நம்ம காட்டியிருக்கோம். கடைசி வரைக்கும் அம்மா முகம் எப்படி செய்யுதுன்னு கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. இன்று நம்ம சேலத்து மகமாயோடைய ஆலயத்தில் வரலட்சுமி நோன்பு ஒவ்வொரு இல்லத்துலேயும் ஒவ்வொரு ஆலயங்களையும் வழிபாட்டு முறையாக இருக்குது. அதே போல் வரலட்சுமி நோன்பு, கௌரி நோன்பு ஆடி மாதத்தில் கும்பம் படைத்து மாரியம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் கும்பம் படைத்து ஆடி மாதம் மட்டும் திருவிழாவுக்கு முதல் நாள் கும்பம் படைத்து அலங்கரிப்போம். அதுபோல் வரலட்சுமி நோன்புக்கு என்னென்ன தேவை, அம்மாவை கலசத்தில் எப்படி ஆவாகனம் பண்ணுறது, தேங்காயில் சந்தனம் வச்சு அரிசி மாவு வச்சு மஞ்சள் வச்சு எப்படி நம்ம முகம் செய்கிறது அப்படின்னு நிறைய பக்தர்கள் கேட்டிருந்தீங்க. என்ன காரணம்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு உருவம் அமைச்சு பெயிண்ட் அடித்தது, நம்ம சூழியம்மாவுக்கு வர்ணம் பூசி கண் வரைஞ்சது, இதெல்லாம் நான் தான், உங்களுக்கு தெரியும், அடியன் தான். இப்போது எப்படி அரிசி மாவில் முகம் செய்யலாம், நம்ம சந்தனத்தில் நம்ம எப்பயுமே வருஷா வருஷம் வச்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வீடியோவில் வெட்டி வேரில் எப்படி நம்ம நிரந்தரமாக முகம் வச்சுக்க போகிறோம், இல்லத்தில் வச்சுக்க போகிறோம், சந்தனத்தில் எப்படி முகத்தை நம்ம செய்ய போகிறோங்கிறது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இப்போ கலசத்தில் தேங்காயில் எப்படி நம்ம முகம் செய்கிறோம், அம்மாவை எப்படி வரலட்சுமி அம்மாவை நம்ம வீட்டுக்கு அழைச்சி வழிபாடு செய்ய போகிறோங்கிறத நான் இப்போ காட்டிடுறேன். அடுத்த வீடியோவில் குச்சி கட்டி அதில் வெட்டி வேரில் சந்தனத்தில் முகம் செய்து அது ஒவ்வொரு வருஷமும் அந்த முகத்தை நம்ம பயன்படுத்திக்கிறது போல் அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வரலட்சுமி நோன்புக்கு அம்மாவுக்கு முகம் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துக்குவோம். இதுபோல் முக்காளி எல்லா வீட்லேயும் இருக்கும். பித்தளை முக்காளி எடுத்துக்கோங்க. செம்பு குடத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க, தண்ணீர் நிரப்பிக்கோங்க. தலவாழை இலை வரைச்சி அதில் பச்சரிசி வைக்கிறது வழக்கம். நாம் சின்ன தட்டில் பச்சரிசி பரத்தி அதில் செம்பு குடத்தை வச்சுருவோம். செம்பு குடத்தில் பன்னீர் சேர்த்தணும். பன்னீர் சேர்த்துட்டு ₹1 நாணயம், வெள்ளி நாணயம் அல்லது தங்க நாணயம் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். எலுமிச்சப்பழ கனி ஒன்று சேர்த்தணும். அதே போல் தீர்த்த பொடி. தீர்த்த பொடியில் என்னென்ன கலவை இருக்கும் அப்படின்னா ஏலக்காய், கிராம்பு, ஜாதிபத்திரி, பூலாங்கிழங்கு, இதுபோல் பல வகையான கலப்புத்தூள் தான் தீர்த்த பொடின்னு சொல்லுவாங்க. ஜவ்வாதியும் கலசத்தில் சேர்த்திக்கணும். தீர்த்தப்பொடி சேர்த்தியாச்சு, ஜவ்வாது சேர்த்தியாச்சு, பன்னீர் ஊற்றியாச்சு. அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அது பச்சை கற்பூரம் அந்த தீர்த்தப்பொடியிலே இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு கையளவு நம்மளுக்கு வாசமாக இருக்கிறதுக்காக பச்சை கற்பூரத்தையும் சேர்த்திக்கிறோம். அடுத்து நம்ம சக்திக்கு தகுந்தாற் போல் வெள்ளி, தங்கம் அல்லது நம்ம வெள்ளி காயின் இல்லாத பட்சத்தில் நம்ம மோதிரம் கையில் வலது கையில் மோதிரம் போட்டிருக்கோம் அப்படின்னா கூட நம்ம மோதிரத்தை கலசத்தில் நம்ம போட்டு 3 நாள் பூஜையில் வச்சு இல்லை 1 நாள் பூஜையில் வச்சு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கலச தீர்த்தத்தை எடுத்து நம்ம தலையோடு ஊற்றிக்கலாம். இல்லை இல்லம் முழுக்க தெளித்து விட்டுட்டு அந்த மோதிரத்தையோ காயின் எடுத்து நம்ம பூஜை அறையில் வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் எப்பொழுதும் போல். அடுத்து தேங்காய் நல்ல குடுமி பெருசாக இருக்கணும். இந்த கலசத்துக்கு தகுந்தாற் போல் தேங்காய் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அம்மா இந்த இடத்துல முகம், இந்த இடத்துல கிரீடம், இந்த இடத்துல பூ அலங்காரம் பண்ணுறதுக்கு நமக்கு சௌகரியமாக இருக்கும். அதே போல் அம்மனுக்கு புடவை சாத்துறதுக்காக இந்த குச்சி இந்த இடத்துல கட்டிக்கணும். இப்போ கட்டுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு.
கலசத்தை நம்ம கட்டுவதற்காக இதுபோல் சிகப்பு கயிறு பயன்படுத்திக்கலாம், அல்லது இதுபோல் சரடையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். சிகப்பு கயிறு வச்சு கலசத்தை கட்டி வச்சு பாருங்கள். இதுபோல் மூணாபுரமும் நம்ம கலசத்தை கட்டிடணும். அடுத்து அம்மனுக்கு புடவை கட்டுறதுக்கும் மாலை சாத்துறதுக்கும் இதுபோல் ஒரு பெரம்பு குச்சோ, நம்ம இல்லத்தில் எந்த குச்சி வச்சுருக்கோம் மூங்கில் குச்சோ வச்சு நம்ம கட்டிக்கலாம். இதுபோல் குச்சி கட்டிக்கங்க. அடுத்து இந்த கலசத்து வாயில் அமர்வது போல் ஒரு நல்ல தேங்காவாக, நல்ல குடுமி பெருசாக உள்ள தேங்காவாக நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இது போல் முப்பெரி நூல் கிடைக்கும், வெள்ளை கலர் நூல், மஞ்சள் கலர் நூலோ முப்பெரி நூலை வச்சு நம்ம தேங்காவை நல்லா இறுக்கி கட்டிக்குவோம். ஏன் நம்ம தேங்காவை கட்டுறோம் அப்படின்னா நம்ம முகம் செய்யும் போது தேங்காய் நழுவாமல் இருக்கும், நல்லா கிரிப்பாக இருக்கிறதுக்காக தேங்காவை நூல் போட்டு நம்ம சுற்றிக்கணும். அதே போல் கலசத்துக்கும் நம்ம இது போல் முப்புரி நூலை வந்து சுற்றிடணும், முன்னாடியே சுற்றி இருக்கணும். இதுபோல் நம்ம எல்லா புறமும் முப்பெரி நூல்
வெள்ளை கலர் நூலை வச்சு நம்ம எல்லா பக்கமும் தேங்காவை ஆடாத போல் நல்லா சுற்றிடணும். ஏன்னா வரலட்சுமி நோன்பு கும்பிட்றவங்க முழுவதுமே மஞ்சளால் வீட்டில் வந்து மஞ்சள் கோம்பு அரைச்சி பவுடராக வச்சுருக்கிறவங்க இல்லாத இது போல் பாக்கெட்டாக வாங்கி கூட பயன்படுத்திக்குவாங்க. நம்ம மஞ்சள் கோம்பால் அரைச்ச மாவு வந்து கொஞ்சம் பெரிய பெரியாக இருக்கும். அதனால் முழுமையாக மஞ்சளாக சேர்த்துனா முகம் வந்து ஒரே நாளில் கருத்து போயிடும், ஈமிக்க ஆரம்பிச்சுக்கும். அது ஃபுல்லாக ஈமிக்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து பச்சரிசி மாவை நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். பச்சரிசி மாவில் மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சளை சேர்த்து நல்லா கலந்துக்கணும். பச்சரிசி மாவையும் மஞ்சத்தூளையும் நல்ல பச்சரிசியாக வாங்கி நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். அல்லது ரெடிமேடாகவும் பச்சரிசி மாவு கிடைக்கிது, அதையும் பயன்படுத்திக்கலாம். இது போல் தேங்காய் நடுவில் நம்ம கோனூசியை சொருக்கி வச்சுட்டோன்னா அம்மனுக்கு பூ போடுறதுக்கு அலங்காரம் முடிஞ்சவொடனே பூ சாத்துறதுக்கு சரியாக இருக்கும். இதில் மஞ்சள் தான் கலக்கணும்னு கிடையாது. அரிசி மாவில் நம்ம சந்தனமும் கலந்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி உங்கள் கை பதத்துக்கு வரும்போது நல்லா பிணைஞ்சிக்கணும். நல்லா இது போல் கைக்கு பதமாக இருக்கும். ரொம்ப கொலகொலன்னு போயிடக்கூடாது. மாவு போல் பிணைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ தேங்காய் நூல் சுற்றியாச்சு. அடுத்து நம்ம செய்கின்ற அந்த மாவு கிருப்பாக பிடிக்கிறதுக்காக ஃபெவிகால் கம்மு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தேங்காயில் நம்ம ஒட்டிக்குவோம். இதுபோல் நல்லா கொலன்னு எடுத்து தேங்காய் முழுக்க இப்படி பூசிக்கணும். இதுபோல் நல்லா கைக்கு நல்லா பிடிப்பமாக இருக்கிறது போல் கொலன்னு இல்லாமல் கைக்கு வாட்டமாக மாவு பிணைஞ்சிக்கணும். முதல் வைக்கிற மாவை நல்லா இது போல் அழுத்தம் கொடுத்துக்கணும். தேங்காயில் நல்லா கிரிப்பாக பிடிக்கிற மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கணும். அடுத்தது இது நேராக குடத்துக்கு நேராக நம்ம எந்த இடத்துல முகம் தேவையோ, எது வரைக்கும் முகம் தேவையோ அந்த இடத்துக்கு முதல் தாடையை வச்சிடணும். நெற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடம் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய முகம் தேவையோ அதை நம்ம வச்சுட்டு இந்த இடத்த இப்படி அமுத்தி விடணும். இந்த இடத்த இப்படி அமுத்தும் பொழுது நமக்கு நெத்தி எந்த இடத்துல, கன்னம் எந்த இடத்துல வரும் நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த இடத்துல நல்ல நகத்தை 2 பெருவிரலையும் வச்சு அழுத்தம் கொடுத்துக்கங்க. இப்படி அழுத்திட்டீங்க அப்படின்னா இது கண், இந்த இடம் நெத்தி, இந்த பாகம் கன்னம், உங்களுக்கு அளவு கரெக்டாக வந்துடும். இப்போது நெத்தி வைக்கிறோம். நல்லா கவனிங்க. நம்ம அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் நெத்திக்கு இப்படி பட்டையாக வச்சு இப்போ நெற்றிக்கு நம்ம வச்சுட்டோம். அடுத்தது இந்த புருவம் வருதல் பார்த்தீங்களா, இந்த புருவத்துக்கு இந்த பெருவரலை வச்சு நம்ம இப்படி தூக்கி விடணும்.
புருவத்தை எடுத்துட்டு அடுத்து மூக்கு இது போல் இப்படி நீட்டமாக மாவு உருண்டை பிடிச்சிட்டு மூக்கு எடுத்துக்கோங்க. இப்படி மூக்கை வச்சு இது 2 பெருவிரல்லையும் அழுத்தம் கொடுக்கணும். இப்படி மாவை நடுமையமாக 2 பேர் நம்மளுக்கு வேறு எந்த விரலையுமே தேவையில்லை. மெயினாக நம்ம வேலை செய்கிறதுல இந்த 2 பெருவிரல் தான். பெருவிரலை வச்சு இந்த மூக்கை நல்லா அழுத்தம் கொடுக்கணும். மாவு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி க்ரிப்பாக நம்ம பிணைஞ்சிக்கணும். வாட்டமாக நம்ம கைக்கு ரொம்ப கொலன்னு இருந்தாலும் முகம் வந்து நிற்காது. நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம நீளத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு மீது கட் பண்ணிடலாம் மாவு. ஏன்னா தாடை இங்கே இருக்குது, மூக்கு இங்கே இருக்குது. இந்த இடத்துல நம்ம உதடு வாய் வைக்க போகிறோம். அதனால் வந்து இந்த இடத்துக்கு நம்ம மூக்கு எவ்வளோ நீளம் தேவையோ அதுக்கு மேலே இப்படி தூக்கி விட்டுக்கணும். அப்பப்போ நம்ம இந்த மாதிரி கப்பில் தண்ணி வச்சுட்டு கையை தொட்டுக்கணும். அந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரி 2 விரலையும் நம்ம நினச்சிக்கணும். அப்போ தான் கையில் ஒட்டாமல் மாவு நம்ம நினைக்கிற மாதிரி முகம் அமையும். மூக்கு ரெடி. அடுத்து கன்னம். இப்போ நம்ம கன்னம் வைக்கிறோம், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல கன்னத்தை நம்ம வைக்கணும். இப்படி அழுத்தம் கொடுத்துக்கணும். கண்ணுக்கு இடம் விட்டு இப்படி அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக ரீவைண்ட் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம கண் எப்படி வைக்கிறோம், மூக்கு எப்படி வைக்கிறோம், தாடை எப்படி வருது என்னென்னு 2-3 முறை வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது தான் பார்க்குறதோடு இல்லாமல் மஞ்சளோ அரிசி மாவுலையோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் முகம் வீட்டில் செய்து பாருங்கள். வீட்டில் எந்த ஒரு வேலையும் இல்லை, ஓய்வாக இருக்கிறீங்க. அப்படி ஓய்வாக இருக்கிற நேரத்தில் இதுபோல் வரலட்சுமி நோன்பு வழிபாடு செய்கிற பெண்கள், விருப்பமுள்ள ஆண்கள் யாராக இருந்தாலும் இதுபோல் கலைநயம் உள்ளவங்க, இல்லை நம்ம இப்போ தான் புதுசாக செய்கிற சாமி மஞ்சளில் செய்வேன் ஆனால் இந்த அளவுக்கு எனக்கு கலை வராது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஃப்ரீயாக இருக்கும் போது நீங்கள் எடுத்து செய்து பாருங்கள். நம்ம இந்த இடம் பள்ளமாக இருந்தால் இது மாவு கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு தாடைக்கு தகுந்தாறு போல், கண்ணுக்கு தகுந்தாறு போல் நம்ம கன்னத்துக்கு தகுந்த மாதிரி மாவு போக நம்ம கொஞ்சம் கையில் எடுத்துக்கணும். 2 கன்னத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கா. இந்த கன்னத்துக்கு கன்னம் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல குழி விட்டுறணும். கண் வைக்கிறதுக்காக நம்ம குழி விட்டுறணும். இந்த இடம் நம்ம வாய் வைக்க போகிறோம். அதனால் நம்ம வாய் எவ்வளவு தேவையோ அந்த இடத்துக்கு இப்படி ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கும் குழி விட்டுறணும். இப்படி அம்மா சிரிப்பு எப்படி வரும், இந்த சிரிப்பு வர மாதிரி கன்னத்தை பள்ளமாக விட்டுக்கணும். அப்போ தான் சிரிப்பு வரும். எடுத்தேனே வராது. நீங்கள் ஒவ்வொரு முறையாக செயல்முறையாக செய்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு படிப்படியாக அந்த அமைப்பு வரும். கண்ணை 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கங்க. அடுத்து இப்போ கண் வைக்க போகிறோம். கண்ணுக்கு சின்னதாக மாவு எடுத்து இப்படி இது போல் செய்துட்டு இப்போ இந்த இடத்துல கண் வைக்கிறோம். கண்ணை வச்சு இந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்து இதுக்கு மேலே போகக்கூடாது. இந்த புருவத்துக்குள்ளேயே எப்படி வச்சுக்கணும். இரண்டு பேரும் கண்ணை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டிங்க. 2 பக்கமும் இதோட நிறுத்திடணும். அடுத்தது இப்போது இந்த கண்ணோட இது மாவு நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் மாவு நம்ம சேர்த்து வச்சுக்கணும். இல்லாட்டி அந்த மாவை குறைக்கலாம், இல்லை இதை நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். இப்படி சேர்த்து வச்சுட்டு இப்போ இதை வந்து எப்படி வந்து ஒரு கட் பண்ணுறதுனா, இது போல் ப்ரெஷ்ஷு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு கிடைக்கும். பிளாஸ்டிக் ப்ரெஷ்ஷில் இது போல் பாருங்கள் பென்சில் மாதிரி இருக்கும். இந்த ப்ரெஷ்ஷை எடுத்து உடச்சி சின்னதாக உடச்சி வச்சுக்கலாம். உடச்சிட்டா நம்ம கைக்கு தகுந்த மாதிரி இந்த முகனியை வச்சு நம்ம இந்த இடத்த அழுத்தம் கொடுக்கணும். நம்ம கண் ஷேப்பு வரத்துக்காக இந்த இடத்துல இப்படி அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்துட்டு மேலே நம்ம அந்த கண் எவ்வளோ பெருசு தேவையோ அதுக்கு தகுந்த மேலே அழுத்தம் கொடுக்கணும்.
இது போல் நம்ம எப்பயுமே இல்லத்தில் வச்சுக்கணுன்னா சந்தனத்தில் செய்து வச்சுக்கலாம். சந்தனத்தில் செய்யும் போது வெடிப்புடன் தான் வெடிப்புட அந்த வெடிப்புட்ட இடத்துல மீண்டும் சந்தனத்தை நம்ம தடவி வச்சுக்கிட்டோம்னா வருஷ கணக்கில் அந்த முகத்தை நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். இதுபோல் இந்த உடச்சி வச்சுருக்க ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த பெருவிரல் தான் நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம இந்த முகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பெருவிரலில் தான் நாம் வந்து அழுத்தம் கொடுத்து அந்த முகத்தை ஷேப் கொண்டு வரணும். எட்டு வயசில் களிமண் எடுத்து விநாயகர் செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மஞ்சளில், அப்புறம் அரிசி மாவில், அப்புறம் காஞ்ச மட்டையை எடுத்து களிமண்ணில் முகம் செய்ய ஆரம்பித்தேன். அடுத்து நம்ம வந்து ஷேப்பு கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு நம்ம இது போல் சின்னதாக ஏன்னா வளைவு வரதுக்காக இது போல் சுருட்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி அதில் வச்சு நினச்சிட்டு அந்த கண்ணுக்கு மேலே புருவ மரத்துக்கு மாவு வச்சுக்கணும். ரொம்ப பொறுமையாக நிதானமாக தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க முடியும். முழுவதும் கற்றுக்கணும் அப்படின்னா நிதானமாக பொறுமையாக வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். வரலட்சுமி நோன்பு ஆடி மாதம் நீங்கள் கும்பிட்றீங்க அப்படின்னா வரலட்சுமி நோன்பு வர்றதுக்கு முன்னாடியே இது போல் முகத்தை நீங்கள் ஓய்வாக இருக்கும் போது செய்து பழகணும். பயிற்சி செய்து பழகணும். எடுத்த உடனே வராது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செய்து பாருங்கள். நம்ம இந்த இடத்துல புருவத்துக்காக இப்படி நம்ம புருவம் இப்படி வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல கேப் இருக்குது. நெத்தி ரொம்பவும் பள்ளம் வருது. அதுக்கு மாவு பெருவிரலை வச்சு அந்த நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். நம்மளுக்கு நெத்தி எவ்வளோ பெருசு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு நம்ம வச்சு பெருசு பண்ணிக்கலாம். கன்னத்துக்கு தகுந்தாறு போல், முக அமைப்புக்கு தகுந்தாறு போல் நெத்தியை பெருசு பண்ணிக்கணும். மூக்கு வச்சுருக்கோம். 2 துவாரம் வருது பார்த்திங்களா? அது நம்மளுக்கு தகுந்தாறு போல் சின்ன மாவு உருண்டையாக பிடிச்சி இந்த இடத்துல வச்சு அழுத்தம் கொடுக்கணும். இரண்டு பெருவிரலாலும், ஏன்னா ஒரு பக்கம் அழுத்தினா ஒரு பக்கம் குறைச்சி பாருங்க. 2 பெருவிரலாலும் அந்த 2 பக்கம் ஒரே மாதிரி அழுத்தம் கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் மாவு வச்சு சின்னதாக இருக்க பட்சத்தில் கொஞ்சம் மாவு வச்சு அழுத்தம் கொடுக்கணும். கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு நல்லா அழுத்தம் கொடுக்கணும். இப்போ நம்ம ப்ரெஷ்ஷு உடச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த ப்ரெஷ்ஷை வச்சு வந்தார் போல் அதை கட் பண்ணிவிட்டு இப்படி வளைவு மாதிரி அழுத்தம் கொடுக்கணும். லைட்டாக அழுத்தம் கொடுக்கணும். நம்ம மூக்குத்தி போட்டால் மறைச்சிக்கும், தெரியாது. இருந்தாலும் நம்ம அழுத்தம் கொடுத்துக்கணும் ஷேப் வர அளவுக்கு.
அடுத்தது வாய். அம்மாவுக்கு வாய் வைக்கிறோம், எப்படின்னு கவனிங்க. இப்படி வச்சு பெருவிரலால் அழுத்தம் கொடுக்கணும். இங்கேருந்து இந்த ஜாயின்லேருந்து பெருவிரலால் அழுத்தம் கொடுத்து நிறுத்திக்கணும். நல்லா நம்மளுக்கு எந்த அளவுக்கு அம்மா சிரிக்கணும், சிரிப்பாக இந்த கலை வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கணும். அழுத்தி விட்டு நம்ம ப்ரெஷ்ஷு உடச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி சன்ன ப்ரெஷ்ஷாக இருக்கும். இது போல் 0 சைஸ் சன்ன ப்ரெஷ் எடுத்து முதல்ல நம்ம அந்த உடச்சி வச்ச ப்ரெஷ்ஷில் நடுவில் ஒரு பள்ளம் நேராக பள்ளத்தை போட்டுட்டு மூக்கு துவாரத்தை வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தி கொடுக்கும். அழுத்தம் கொடுத்துட்டு அடுத்து இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்ல அழுத்தம். எந்த அளவுக்கு சிரிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் 2 பெருவிரலையும் வச்சு இந்த இடத்த அழுத்தி விடணும். அதே பெருவிரலை வச்சு மேல் உதடு அழுத்தம் கொடுக்கணும். மேல் உதடு எவ்வளோ தூரம் தேவையோ ரொம்ப மேலே ஒட்டி போயிடாமல் ரெண்டு பக்கமும் அழுத்தம் கொடுத்த வாட்டி மீண்டும் ப்ரெஷ்ஷை வச்சு அழுத்தம் கொடுத்து இந்த சிரிப்பு வர்றதுக்காக அழுத்தம் கொடுக்கும். அழுத்தம் கொடுத்து இப்போது மேல் உதடு நம்ம செய்துட்டோம். இப்போது கீழ் உதடு என்ன பண்ணுது, ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணால் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு அழுத்தம். உதடு பெருசாக இருக்கிறதுனால அழுத்தம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ இதில் இப்படியே அழுத்தம் கொடுத்து உதட சின்னதாக பண்ணிக்கலாம். சரி, இது பண்ணதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிறது இப்படி அழுத்தம் கொடுத்துக்கணும். 2 விரலாலையும் அழுத்தம் கொடுத்தா அந்த மாவெல்லாம் அந்த தாடையோடு ஒட்டிக்கும். கையில் கொஞ்சம் தண்ணி இப்படி விட்டுட்டு இதை இப்படியே அழுத்தம் கொடுத்துட்டு வரணும். அதே போல் இந்த பக்கம் அழுத்தம் கொடுக்கணும். நம்ம 2 பெருவிரல் தான் அழுத்தம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் கீழாக அழுத்தணும். இந்த சிரிப்பு வருது பார்த்திங்களா, இந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். அடுத்து நம்ம உடச்சி வச்சுருக்கிற அந்த சிரிப்பு குழி வரத்துக்காக இந்த ப்ரெஷ்ஷை வச்சு இந்த இடத்துல ஒரு அழுத்தம், இந்த சிரிப்பு அம்மா சிரிக்கிற மாதிரி அழுத்தம் வரத்துக்காக இந்த இடத்துல இப்போது அம்மா சிரிக்கிற மாதிரி இருக்கா. காது செய்தாச்சு. அடுத்து நம்ம அம்மனுக்கு நம்ம கொண்டை வேணாலும் கொண்டை டிசைனில் வச்சுக்கலாம்,
அல்லது கிரீடம் வேணுன்னா கூட ரெடிமேடு கிரீடம் இருக்குது. ரெடிமேடு கிரீடம் வாங்கி இதே போல் ஒரு கோனூசி இந்த இடத்துல சொருவி ரெடிமேடு இடத்துல இப்படி வச்சு நம்ம கட்டிக்கலாம். இப்போ நான் அம்மனுக்கு கொண்டை இருக்க மாதிரி செய்கிறேன். நம்ம ரெடிமேட் கிரீமும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையான அரிசி மாவுலேயே கொண்டையாகவும் செய்துக்கலாம். பித்தளையிலையும் உங்களுக்கு முகம் இல்லாமல் கிரீடம் மட்டும் ஜுவாலை வச்சு கிரீடம் நாகாபரணம் வச்சு கிடைக்கும். அதுவும் வாங்கி நம்ம பின்னாடி குச்சி வச்சு இந்த இடத்துல வச்சு கட்டிக்கலாம். இப்போது நம்ம சிகை அந்த காலத்தில் போடுவாங்க இல்லைங்களா, அதுபோல் கொண்டையாக நான் அம்மனை வடிவமைக்கிறேன். ரெடிமேட்லேயே கொண்ட மாதிரிலாம் இப்போ வந்திருக்கு. இன்னும் சென்னையில் பெரும்பாலும் நிறைய கிடைக்கிது. ரெடிமேட் கொண்டையெல்லாம் சென்னையில் கிடைக்கிது, சேலத்துலேயும் இருக்குது. காது வைத்ததுக்கு போக காது மடலுக்கு பக்கத்தில் நகாபரணம் வர மாதிரியும் போட்டுக்கலாம். இல்லை சைடில் அதே கொண்டை வர மாதிரியும் நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகுபடுத்த முடியுமோ எவ்வளோ வேணாலும் நம்ம அலங்காரத்தில் அழகுபடுத்தலாம் அம்மாவை. இப்போ முழுதும் அரிசி மாவால் அம்மா முகத்தை செய்து முடிச்சிட்டோம். இப்போது இது போல் கருப்பு நூல் கிடைக்கும். டிராயிங் பண்ணி தெரிஞ்சவங்க நூல் இல்லாமே டிராயிங் பண்ணிக்கலாம். அப்படி டிராயிங் பண்ண தெரியாதவங்க இது போல் நூலை இப்படி 4 இல்லை 5 ஒட்டாக சேர்த்துக்கணும். 4 5 ஒட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம புருவம் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். நாலு 5 சேர்த்தும் பொழுது இப்படி மொத்தமாக வரும். அப்படி சேர்த்து நம்ம கட் பண்ணி தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். இது பிரியாமல் இருக்குன்னா தண்ணியில் நினச்சிக்கணும். நூலை இப்படி தண்ணியில் நினச்சிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். முதல்ல கண் அளவு வச்சுக்கோங்க. தேவையான அளவு நம்மளுக்கு கண் எந்த அளவுக்கு தேவையோ இந்த புருவத்தில் இப்படி வச்சு இந்த அளவுக்கு இப்படி நம்ம இந்த அளவு வச்சு இதை கட் பண்ணிக்கணும். அதை எடுத்து கட் பண்ணிட்டு அதே போல் இந்த அளவு இன்னொன்று கட் பண்ணிக்கணும். மற்றொரு கண்ணுக்கு வைக்கிறதுக்கு அதே அளவில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு அந்த ஈரத்தோடையே நம்ம ஒட்டினோம்னா அழகாக அந்த மாவில் இந்த புருவம் ஒட்டிக்கும். அதுக்கு நம்ம இந்த ப்ரெஷ்ஷில் அழுத்தம் கொடுக்கணும். இந்த நூலை இப்படி அந்த நூலை வச்சு இந்த ப்ரெஷ்ஷால் இப்படி அழுத்தம் கொடுத்திங்கன்னா தண்ணியில் நினச்சிட்டு அழுத்தம் கொடுக்கும் போது அந்த நூல் அப்படியே ஒட்டிக்கும். ஈரத்தோடு ஒட்டினா தான் அந்த நூல் ஒட்டும். கருமாரி வெங்கல தேரில் காட்சி தரும்
அதுபோல் மற்றொரு புறமும் நூலை ஈரத்தில் நனைச்சிட்டு அப்படி ஈரத்தில் நம்மளுக்கு ஒட்டலை அப்படின்னா லைட்டாக அந்த நூலில் ஃபெவிகால் டச் பண்ணி ஒட்டினோம்னா நல்லா இன்னும் நல்லா கிரிப்பாக ஒட்டும். நூல் தண்ணியிலே ஒட்டிக்கும். இப்படி வச்சா ஒட்டாத பட்சத்தில் ஃபெவிகால் பயன்படுத்திக்கலாம். மேல் புருவம் ஒட்டிட்டோம். அடுத்து கீழ்ப்புறவும் அதே மாதிரி அளவு வச்சுக்கலாம். அப்படி இல்லையா ஈரத்தில் ஒட்டலை அப்படின்னா இந்த மாதிரி ஃபெவிகாலை வந்து இப்படி கொஞ்சம் தண்ணியில் நனைச்சி லைட்டாக ஃபெவிகால் டச் பண்ணி இப்படி இந்த இடத்துல தடவிக்கணும். இப்படி தடவிட்டு ஒட்டினீங்கன்னா இன்னும் நல்லா ஒட்டும். இப்போ அளவு வச்சுக்கணும். முதல்ல இப்படி வச்சு கையில் விட்டு இந்த இப்படி அளவு எடுத்து கட் பண்ணிக்கணும். ஒரு பெருவரலில் வச்சு வெட்டின வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க. ட்ராயிங் பண்ண தெரிஞ்சவங்க நூல் ஒட்டாமையே ட்ராயிங் பண்ணிக்கலாம். ட்ராயிங் பண்ண தெரியாதவங்க நூல் வச்சு அழுத்தம் கொடுத்துக்கலாம். அதே போல் கருப்பு கலர் ஸ்டிக்கர் பொட்டு வரும், அதை கூட இந்த நடுமையமாக ஒட்டிக்கலாம். ட்ராயிங் பண்ண தெரியாதவங்க நடுமையமாக ஒட்டிக்கலாம். உருவம் ஒட்டி முடித்தாச்சு. இப்போ இது போல் நம்ம பொட்டு இது போல் அட்டையில் கிடைக்கும். இந்த மலை திலகம் ஸ்டோன் ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ட்ரெஸ்ஸுக்கு துணிக்கெல்லாம் நம்ம டிசைனிங் ஒர்க் பண்ணுறது இது மாதிரி அட்டை வந்து பவுச்சாக கிடைக்கும் நம்மளுக்கு. இது போல் திலகம் இது போல் பொட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். இப்போது முதல் திலகம் ஒட்டிடுவோம். லைட்டாக ஃபெவிகால் இந்த பக்கம் தடவிட்டு நாம் இப்போ இந்த திலகத்தை ஒட்டுறோம். அடுத்து அதுக்கு கீழே சின்ன பொட்டு, அது சிகப்பே ஒட்டாமல் வேறு கலரில் ஒட்டலாம். பச்சை, சிகப்பு, ப்ளூ முகத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி நம்ம கீழே ஒரு சின்ன பொட்டு ஒட்டிடுவோம். ஒட்டிட்டு மேலே திலகம் இப்போ ஒட்டிட்டு இதுக்கு மேலே மேல் புருவம் வரைகிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். முதல் புருவத்தை ஒட்டிக்கிட்டோம். இப்போது இந்த கண்ணுக்கு நம்ம பெயிண்டிங் பண்ணுறோம். இதுபோல் ஃபேப்ரிக் பெயிண்ட்டு, அக்ரிலிக் கலர் பெயிண்ட்டு இது போல் நம்ம கலராக நம்மளுக்கு கிடைக்கும். இது வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம பெயிண்டிங் பண்ணிக்கலாம். இப்போது கண்ணுக்கு பெயிண்ட் பண்ணுறோம். எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போது நம்ம நூல் ஒட்டி முடித்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே பெயிண்டிங். புருவம் ஏற்றின்னு அதிகமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மையத்துக்கு தகுந்தாறு போல் இது சின்னது படுத்திக்கணும். சைடில் இந்த இடத்த கொஞ்சம் ஜாயின் பண்ணி விட்டுருவோம்.
சேலத்து சமயபுரம் மாரியே அன்பு காட்டுவதில் அன்னை முத்து மாரியே சேலத்து சமயபுரம் மாரியே அன்பு காட்டுவதில் அன்னை முத்து மாரியே பக்தர்களை காப்பதில் நீ காளியே பக்தர்களை காப்பதில் நீ காளியே திரிசூலந்தாங்கு சமயபுரம் மாரியே திரிசூலந்தாங்கு சமயபுரம் மாரியே மாரியம்மா எங்கள் மாரியம்மா சேலத்து சமயபுரம் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா சேலத்து சமயபுரம் மாரியம்மா சேலத்து சமயபுரம் மாரியே உன் பக்தர்களை காக்கும் கெட்டிக்காரியே அதன் நடுவினிலே நிலவு போல குங்குமத்தால் போட்டு வானவில்லை வளைத்தது போல் கண்களுக்கு புருவம் உன் கோலவிழி கருணை தரும் எங்களுக்கு தினமும் புல்லாக்கு மின்னுதம்மா வைரத்தாலே உனக்கு புல்லாக்கு மின்னுதம்மா வைரத்தாலே உனக்கு உன் பிள்ளை எந்தன் மனமறிந்து வரம் தருவாய் எனக்கு உன் பிள்ளை எந்தன் மனமறிந்து வரம் தருவாய் எனக்கு மாரியம்மா எங்கள் மாரியம்மா சேலத்து சமயபுரம் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா சேலத்து சமயபுரம் மாரியம்மா சேலத்து சமயபுரம் மாரியே உன் பக்தர்களை காக்கும் கெட்டிக்காரியே இருபத்தோரு புற்றினிலே மண்ணெடுத்தோம் தாயி அந்த மண்ணினாலே உன்னுருவம் கொண்ட மகமாயி அமாவாசை இரவினிலே கும்பப்படையில் சோறு அதை வாங்கி உண்ட மாந்தருக்கு ஆகும் மக பேரு எட்டு கரம் கொண்டவளே ஏழைகளின் தாயே எட்டு கரம் கொண்டவளே ஏழைகளின் தாயே அம்மா ஏன் இன்னும் தாமதமோ வந்திடுவாய் நீயே அம்மா ஏன் இன்னும் தாமதமோ வந்திடுவாய் நீயே மாரியம்மா எங்கள் மாரியம்மா சேலத்து சமயபுரம் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா சேலத்து சமயபுரம் மாரியம்மா அம்மா உந்தன் சூலத்திலே காணிக்கையை கட்டி உன்னை வேண்டி வரும் மக்கள் குறை ஓடிவிடும் எட்டி பத்தினி உன் பச்சை பயிர் தலைமுறையை கொடுக்கும் அதை பக்தியோடு தொட்டில் கட்டும் அனைவருக்கும் நடக்கும் வஞ்சமில்லா நெஞ்சமதில் தஞ்சம் புகும் தாயே வஞ்சமில்லா நெஞ்சமதில் தஞ்சம் புகும் தாயே இந்த பிஞ்சு மனோ ஏங்குதம்மா காட்சி தருவாயே இந்த பிஞ்சு மனோ ஏங்குதம்மா காட்சி தருவாயே மாரியம்மா எங்கள் மாரியம்மா சேலத்து சமயபுரம் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா சேலத்து சமயபுரம் மாரியம்மா சேலத்து சமயபுரம் மாரியே அன்பு காட்டுவதில் அன்னை முத்து மாரியே சேலத்து சமயபுரம் மாரியே அன்பு காட்டுவதில் அன்னை முத்து மாரியே பக்தர்களை காப்பதில் நீ காளியே பக்தர்களை காப்பதில் நீ காளியே திரிசூலந்தாங்கு சமயபுரம் மாரியே திரிசூலந்தாங்கு சமயபுரம் மாரியே மாரியம்மா எங்கள் மாரியம்மா சேலத்து சமயபுரம் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா சேலத்து சமயபுரம் மாரியம்மா எங்கள் சேலத்து சமயபுரம் மாரியம்மா
பக்தர்கள் வந்து அம்மா வந்து நேரில் பார்க்குறீங்க, பார்த்துட்டு சூழியம்மன் மாதிரியே நாங்களும் வடிவமைக்கலான்னு இருக்கோம், இல்லை இந்த அம்மா எப்படி உருவானாங்க, எப்படி இவ்வளோ கலையாக அமைஞ்சாங்க, சமயபுர மாரியம்மன் எப்படி இவ்வளோ கலையாக அமைஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு கலை நுணுக்கம் தெரியுமா, நான் வந்து அம்மாவுக்கு பெயிண்டிங் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் பெயிண்டிங் பண்ணிங்களா சாமி, நீங்கள் கண்ணு வரைஞ்சிங்களா சாமி அப்படின்னு யாருமே நம்பினதில்லை. அதனால் என்னுடைய கலை என்ன, நான் எப்படி அம்மாவை 8 வயசில் களிமண்ணை பிடிச்சு முத விநாயகர் செய்ய ஆரம்பித்தேன், விநாயகர் பிடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் காஞ்ச இளநி மட்டையை எடுத்து களிமண் எடுத்து செம்மண்ணை எடுத்து அந்த இளநி அந்த காஞ்ச மட்டையில் அம்மனுடைய முகத்தை செய்து பார்ப்பேன். வீட்டில் இருக்கும் போதும் ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, நான் அம்மா முகத்தை சமயபுர மாரியம்மனை டிராயிங்காக வரைஞ்சி நான் அறியாத வயசுலேருந்து அம்மா என்னோடய எண்ணத்துலேயும் 8 வயசுலேருந்து செய்ய ஆரம்பித்தேன். அம்மா சின்ன வயசுலேருந்தே என்னை ஆட்கொண்டாங்க. எப்படி அவள் மேலே பக்தி அன்பு எப்படி எனக்கு வந்ததுன்னு தெரியாது. ஆனால் சின்ன வயசுலேருந்து அவள் என்னை ஆட்கொண்டா, நான் அவளை ஆட்கொண்டானான்னு தெரியாது. அவள் என்னை ஆட்கொண்டதுனால சின்ன வயசில் 8 வயசில் களிமண் பிடிக்க ஆரம்பித்தேன். என்னோடய தொழிலே அம்மனை அலங்கரித்து சந்தன காப்பு மூலியமாகவும் உற்சவர் அலங்காரம் சந்தன காப்பு அலங்காரம் செய்து தான் நம்ம சேலத்து மகமாயே எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அவளை அலங்கரித்து பார்த்துக்குவேன். அதே போல் நம்ம சூழியம்மனுக்கும் பெயிண்டிங் நான் தான் பண்ணினேன். அவளுக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அலங்கரித்து பார்த்துட்ருக்கேன். இதே போல் இன்றைக்கி வரலட்சுமி நோம்பு கும்பிட்ற பக்தர்கள் எப்படி கலசத்தை கட்டணும், கலசத்துக்குள்ளே என்னென்ன செலுத்தணும், எப்படி தேங்காயில் அரிசி மாவு மூலியமாகவும் மஞ்சளும் கலந்து முகத்தை செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு அங்கமாக நான் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். புதுசாக கற்றுக்கிறவங்க, எப்பயுமே வருஷாதோறும் வரலட்சுமி நோன்பு கும்பிட்றவங்க, வழிபாடு செய்கிறவங்க இந்த வீடியோவை 1க்கு 3 முறை 5 முறை நீங்கள் பார்த்தா தான் எப்படி கலசத்தில் அந்த தேங்காயை கட்டி எப்படி மாவு பிணைஞ்சி அங்கங்கமாக கண்ணு மூக்கு வாய் அந்த நெத்தி எப்படி உருவமைப்பு கொண்டு வரதுங்கிறது அங்கங்கமாக இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். அதே போல் நூலில் கண் வைக்கிறது சொல்லியிருக்கோம். டிராயிங் தெரிஞ்சவங்க நூல் இல்லாமே டிராயிங் பண்ணிக்கலாம். டிராயிங் தெரியாதவங்க அம்மா நூலில் கண் வரையலாம். நூல் கட் பண்ணி கண்ணாக புருவமாக வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுதுன்னா, வெறும் மஞ்சளில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா இதுபோல் அரிசி மாவில் இருக்கிற கிரிப்பு வெறும் மஞ்சளில் கிடைக்காது. வெறுமனே மஞ்சள் மட்டும் எடுத்து கைப்பிடி மஞ்சள் எடுத்து நீங்கள் முகம் செய்கின்ற போது உடனடியாகவே கருத்துரும். உடனடியாக அந்த முகம் வந்து கருமை அடைய ஆரம்பிக்கும். அது இல்லாமல் ஈக்கலாக மிச்சிக்கிட்டே இருக்கும். நிறைய வீட்டில் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க, நீங்கள் வழிபாடு செய்கிறவங்களுக்கு அது தெரியும். இப்போ அரிசி மாவும் மஞ்சளும் கலந்து அம்மாவோட முகத்தை நாம் உருவாக்கியிருக்கோம். அதே போல் அரிசி மாவில் சந்தனத்தை கலந்து நீங்கள் செய்யலாம். இல்லை அரிசி மாவே இல்லாமல் தேங்காயில் நம்ம எப்பயுமே வருஷாதோறும் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சந்தனத்தை நல்லா பிசைஞ்சு சந்தனத்தில் செஞ்சுருங்க. சந்தனத்தில் செய்து முடித்து 1 வாரம் வெயிலில் வச்சிங்கன்னா முகம் நல்லா வெடிப்புட்டுரும். வெடிப்புட அந்த வெடிப்புட இடத்துல சந்தனத்தை வச்சு தடவிக்கிட்டே வந்தீங்கன்னா முகம் நல்லா முழுன்னு மீண்டும் காஞ்சதுக்கு அப்புறம் வெடிப்பு உங்களுக்கு விடவே விடாது. அப்போ நீங்கள் பெயிண்டிங் பண்ணி எடுத்து வச்சுட்டா வருஷம் அந்த முகத்தையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு 10 வருஷமானாலும் அந்த சந்தன முகம் எதுவும் ஆகாமல் அப்படியே இருக்கும். அதை வந்து நிறைய பக்தர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. வெட்டி வேரில் குச்சியில் வெட்டி வேரை கட்டி அந்த வெட்டி வேரில் சந்தன முகம் போட்டு நிரந்தரமாக வச்சுக்கிறவங்க, வருஷம் அந்த ஒரே முகத்தை வச்சுக்கிறவங்களும் வெட்டி வேரில் முகம் செய்து நம்ம வச்சுக்கலாம். நம்ம அம்மா மகமாயி எப்படி அமைஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்கள். நம்ம மகமாயாக நினச்சி தான், லக்ஷ்மியாக நினச்சி செய்யலை. நம்ம அம்மா சமயபுரம் மகமாயாக நினச்சி தான், மனசில் நினச்சி தான் அம்மாவை முகத்தை செய்தேன். நம்ம அம்மா முகம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுபோல் சந்தன காப்பு வீட்டில் போடுறவங்களும் வரலட்சுமி நோம்பில் மஞ்சளில் முகம் பிடிச்சி வைக்கிற பெண்கள் எவ்வளவோ பேர் வழிபாடு செய்துட்ருக்கீங்க வரலட்சுமி நோம்பில். அவங்களும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓம் சக்தி பராசக்தி.